ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஆராத்யா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐல மீன் குழம்பு தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதான் நான் மீன் வாங்கிட்டு வந்துட்டேங்க. மீன் வாங்கிட்டு வந்துட்டு தரையில் வச்சுருக்கேன். சாலை மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பெரிய மீனை தான் நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். இந்த 3 மீனுமே 200 ரூபா சொல்கிறாங்கங்க. பயங்கர ரேட்டு தான். இப்போ நான் இந்த மீன் தான் வைக்க போகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு விளாக். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய், மஞ்சப்பொடி, ஜீரகம், கொஞ்சமாக ஆனியன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் பூண்டு 2 அணம், இது எல்லாமே கூட வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இது எல்லாமே போட்டு நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. இது நம்ம அரைச்சி எடுத்து அரப்பெடுத்து வச்சுருக்கோம். இந்த அரப்பை வச்சு தான் நம்ம இனி குழம்பு வைக்க போகிறோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மீன் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. சட்டி எடுத்து சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். மண் சட்டியில் தான் வைக்கிறேன். மண் சட்டியில் வைக்கும்போதே குழம்பு வந்து ரொம்பவே ஒரு சுவையாக இருக்கும். அப்புறமா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தக்காளி பழம் போட்டாச்சு. அப்புறமா இந்த அரப்பை கொஞ்சமாக தட்டிட்டு போட போகிறோம். அரப்பை எல்லாத்தையுமே போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாமே போடணும். மாங்காய் வந்து கொதிக்கும்போது போடணும். எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இனி வந்து இது கொதிக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா கொதிச்சிடுச்சு. கொதித்ததுக்கப்புறமா மீன் எடுத்து போடணும். மீன் எடுத்து நல்லா கொதிக்கும்போது மீன் எடுத்து போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீஸ் மீனையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு எல்லா பீஸ் மீனையும் நம்ம உள்ளே போட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுட்டு உப்பு போட்டுக்கணும். மாங்காய் எடுத்து போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு இப்போ நல்லா கொதிக்குதான் உப்பு போட்டுட்டு இப்போ இது நல்லாவே கொதித்து அப்படியே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. அந்த மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் போதுங்க. பார்த்திங்களா மீன் எப்படி இருக்குன்னு. சுவையான மீன் குழம்புங்க, நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில். இப்போ வாழைப்பூ வாழைப்பூவில் துவரம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சாப்பாடு, வாழைப்பூவில் வாழைப்பூ துவரம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்க சுட ஐல மீன் குழம்பு நாகர்கோவில் ஸ்டைலில் பண்ணது எடுத்து வச்சு நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு பிடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாவ், மீன் குழம்பு பார்த்தீங்களா? மீன் குழம்பு நம்ம வந்து ஆனியன்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணனால அது ரொம்பவே குறன்னு தான் இருக்கும்.